சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து விலகும் எம்எல்ஏக்கள் மொத்தமாக சரிவடைகிறதா இபிஎஸ் கோட்டை. தமிழக அரசியல் களம் இப்போ வேற லெவல்ல சூடாகி கொண்டு இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சரா விஜய் பதவியேற்ற பிறகும் தமிழ்நாட்டில் அரசியல் அதிரடிகள் ஓயிரப்பாட இதுவரைக்கும் கிடையாதுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கக்கூடிய மாதிரி அக்கட்சியின் முக்கிய எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை அதிரடியா ராஜினாமா செஞ்சுட்டு முதலமைச்சர் விஜயின் தாவேக்காவோட இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவை தாவேக்கா அபகரிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த ஒரு நேரத்தில் எழுந்து கொண்டேதாங்க இருக்கிறது. ஆனா சபாநாயகரிடம் திடீர் ஒரு ராஜினாமாவானது சென்றிருக்கிறது. இது அதிர்ச்சியில் ஒரு தலைமையவே ஆழ்த்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசியல் வட்டாரத்தையே உழுக்கக்கூடிய வகையில் அதிமுகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்திருக்கிறார்கள். யார் அந்த 4 எம்எல்ஏக்கள் என்று பார்த்தால், மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமரவேலும், பெருந்துறை தொகுதி ஜெயக்குமாரும் மற்றும் தாராபுரம் தொகுதி சத்யபாமா உட்பட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தின் சபாநாயகர் ஜே.சி. பிரபாகரனை நேரில் சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை அவர்கள் வழங்கியும் இருக்கிறார்கள். சபாநாயகர் உடனடியாக எடுத்த பதில் என்ன தெரியுமா? இவர்களது ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் உடனடியாக ஏற்றுக்கொண்டதாக அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியாகி உள்ளது. தாவேக்காவில் ஒரு ஐக்கியமானது இருக்கிறது. ராஜினாமா கடிதத்தை கொடுத்த கையோடு இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அனைவரும் தாவேக்கா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை நேரில் சந்தித்து தங்களது அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இதுவரைக்கும் ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் கூற வேண்டும். இந்த ராஜினாமாவின் பின்னணியில் அதிமுகவிற்குள் நிலவி வந்த மிகப்பெரிய உட்கட்சி பூசலும் தாவேக்காவின் மாஸ்டர் பிளானுமே ஒளிந்து கொண்டே தாங்க இருக்கிறது. ராஜினாமா செய்தவர்களில் பெருந்துறை மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகள் அதிமுகவின் அசைக்க முடியாத பாரம்பரிய கோட்டையான கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவை. அங்கே தாவேக்கா வைத்திருப்பது இபிஎஸ் தரப்பிற்கு விழுந்த பலத்த ஒரு அடியாகவே கருதப்படும். ஏற்கனவே அதிமுக மூத்த தலைவர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் சுமார் 30 எம்எல்ஏ இபிஎஸ் தலைமைக்கு எதிராகவே அதிருப்தியில் இருந்து கொண்டுமே தாங்க வந்து கொண்டும் இருக்கிறார்கள். சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சி கொறடாவின் உத்தரவை மீறி விஜயின் தாவேக்கா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 பேரில் இவர்களும் அடங்கக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள். தாவேக்கா அரசுக்கு ஆதரவு தந்தாலும் சமீபத்தில் நடந்த முதலமைச்சர் விஜயின் அமைச்சரவை விரிவாக்கத்தில் தங்களுக்கு இடமளிக்கப்படாததால் அதிருப்தி இன்னும் தீவிரமடைந்து இந்த அதிரடி ராஜினாமாவிற்கு வழிவகைகளையும் தேடி கொடுத்து கொண்டுதாங்க இருக்கிறது. எம்எல்ஏ மட்டுமின்றி அதிமுகவின் முக்கிய விக்கெட்டுகளும் அடுத்தடுத்து தாவேக்காவை நோக்கி நகரவும் தொடங்க கொண்டிருக்கிறது. திருச்சி மண்டலத்தின் முக்கிய புள்ளியான அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் எம்எல்ஏ சாதன் பிரபாகரன், ஜெயம்கொண்டான் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அரக்கோணம் முன்னாள் எம்எல்ஏ எஸ். ரவி போன்றோரும் அடுத்தடுத்து தாவேக்காவில் இணைந்து சர்ப்ரைஸ் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிமுகவின் சட்ட போராட்டம் எப்படி தெரியுமா இருக்கிறது? இந்த கட்சி தாவல்களால் அதிமுகவின் பலம் சட்டமன்றத்தில் 44ஆக குறைந்துள்ளது. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை நிலுவையில் இருக்கும்போது சபாநாயகர் எப்படி ராஜினாமாவை ஏற்கலாம் என்ற ஒரு கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாட ஆலோசித்தும் வந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த அதிரடி ராஜினாமாக்கள் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த சில மாதங்களில் பல தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போவது உறுதியாகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். அதிமுகவை பலவீனப்படுத்தி தங்களது வாக்கு வங்கியை தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் விஜய் தரப்பு போடும் இந்த ஒரு ஸ்கெட்சானது எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதனையும் நான் படித்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.